அநேகர் அன்புக்காக பாசத்துக்காக அநேகரை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சிநேகித்தேன் மகனே, நான் உன்னை அன்பு செய்கிறேன் மகளே என்று ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆவியின் கனி அவரிடத்தில் இருக்கிறது. அந்த ஆவியின் கனி நம்முடைய குடும்பத்தில் பகிரப்படும் போது ஆவியின் கனிகளில் முதன்மையான கனியான அன்பானது நம்முடைய குடும்பத்தில் தங்கி தாபரிக்கப்படும். ஒரு சிநேகிதனை போல ஒரு அன்பு காட்டக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று அநேக குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. என்னுடைய குடும்பத்தில் பாசம் காட்டுவதற்கு ஒருவரும் இல்லையே, என்னுடைய குடும்பத்தில் அன்பு செய்வதற்கு ஒருவரும் இல்லையே, நான் என்ன செய்வேன்? என்னுடைய அன்புக்காக அநேகர் ஏக்கத்தோடு இருக்கும்போது அந்த அன்பை வெளிப்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேனே என்று அநேகர் ஏக்கத்தோடு பாரத்தோடு தேவ சமூகத்தில் எனக்கு ஒரு அன்பு கிடைக்காதான்னு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்கள் உன்னை சிநேகிக்க மாட்டார்கள், உன்னை பெற்றெடுத்த பிள்ளைகள் உன்னை சிநேகிக்க மாட்டார்கள், உன்னுடைய குடும்பத்தார் உன்னை சிநேகிக்க மாட்டார்கள், உன்னுடைய கணவன் உன்னை சிநேகிக்க மாட்டான், உன்னுடைய புருஷன் உன்னை சிநேகிக்க மாட்டான், உன்னுடைய மனைவி உன்னை சிநேகிக்க மாட்டார்கள், நண்பர்கள் உன்னை சிநேகிக்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தராகிய நான் உங்களை சிநேகிப்பேன், நான் உங்களுக்கு பாசம் தருவேன், நான் உங்களுக்கு அன்பை காட்டுவேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்.